Hello people, welcome back to T and Official King. Hi friends, this is a new brand video. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா beast manipulation of fan made posterize தான். So beast ஓட செகண்ட் லுக் வந்து 1 மந்த்க்கு முன்னாடி வெளிய வந்துச்சு. So எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் beast ஓட செகண்ட் லுக்ல இருந்து நம்ம வந்து ஒரு போஸ்டர் ரெடி பண்ணியிருந்தோம், மேனிபுலேஷன் போஸ்டர். ஸோ அதை எப்படி நம்ம மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க பிகாஸ் சம் அட்வான்டேஜஸ் டு சேட்டிங்ஸ். ஸோ உங்களுக்கான டவுட்ஸ்லாம் வந்து நீங்கள் அதில் கிளியர் பண்ணலாம். அண்ட் தென் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் இன்க்ரீசஸ். ஸோ ஈஸியாக நம்ம வந்து கன்வர்சேஷன் பண்ணி அண்ட் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மேனிபுலேஷனுக்கு வந்து சம் ட்ரிகர்ஸ் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து கவரேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் டிஎன் அப்ளிகேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் தென் கூட வரும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற எடிட்டிங் அண்ட் டுட்டோரியல் வீடியோ உடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குயிக் செலெக்ஷன் மூலமாக நம்மளோட சப்ஜெக்ட்ஸை அண்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு. தென் அதுக்கு வந்து நம்ம வந்து கூடவே டெக்ஸ்சர்ஸ் அண்ட் ஃபில்டர் ஆட் பண்ண போகிறோம். ஷார்ப்பன் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் தென் கான்ஸ்டன்ட் அண்ட் ஆட்டோ கலர் எல்லாமே கொஞ்சம் ஆட்டோ கலர் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு வரோம். தென் ஷேடோஸை டிக்ரீஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஐபாஸில் போயிட்டு நம்மளோட ஸ்கின் டோன் டெக்ஸ்சர் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஃபில்டர் கேலரி போயிட்டு நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி போஸ்டர் எட்ஜஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் கலர் ட்ராப் பண்ணுறோம். தென் சம் பிஎன்ஜிஎஸ் அண்ட் பேக்ரவுண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சைபர் பங்க் லுக்குக்காக. தென் அதை நான் வந்து சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால அதெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பேக்ரவுண்டுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ப்பன் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, தென் அன்வான்ட் இமேஜஸ்லாம் கொஞ்சம் வந்து நம்ம ஐடென்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, அது எல்லாமே நான் வந்து ஒரு குரூப்பாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறேன் பிகாஸ் என்னோடய கிளாரிஃபிகேஷனுக்கு. தென் லிக்விஃபை டூல் மூலமாக கொஞ்சம் பாடிஸ் வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறேன் பிகாஸ் வந்து அது வந்து கொஞ்சம் கேமராவில் வந்து ஒட்டினா மாரி கட்டாக இருந்துச்சு. ஸோ அது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு லிக்விஃபை மூலமாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். தென் சைஸ் அண்ட் வித் வந்து கரெக்டாக ப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன். ஓகே, தென் நம்மளோட ட்ரம்ஸோட பிஎன்ஜி இமேஜஸ் ஒன்று எடுத்து அதோட வந்து கவரேஜ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம கீழே வந்து ரியலிஸ்டிக்காக தெரியணும்னு சொல்லிட்டு அதோட கவரேஜ் மீதி கவரேஜை நான் வந்து விராப் டூல் மூலமாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே ஷேடோஸ் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, தென் கீழே வந்து லைட்டாக ஷேடோஸ் ஆட் பண்ணுவோம். ஓகே, சேஞ்ச் திஸ் ஒப்பாசிட்டி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம் செட் வந்து ஓரளவுக்கு பக்காவாக பேக்ரவுண்டுக்கு சூட் ஆகிடுச்சு. தென் அது இன்னும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மேலே வந்து ஒரு ப்ளூவர் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அது ஓவரில் சேஞ்ச் பண்ணிட்டேன் அன்வான்ட் பிளேஸில். தென் அகைன் ரிமூவ் பண்ணிவிட்டேன் பிங்க் மாஸ்க் மூலமாக. ஓகே, தென் அந்த பிஎன்ஜியை நம்ம காப்பி பண்ணி வந்து ஸோ கால்லாம் வந்து பாதியாக கட் ஆகிருந்துச்சி. ஸோ அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் இதுமாரி சிங்கிள் பீசஸாக எடுத்து தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வீடியோவில் சிங்கிள் பீஸெல்லாம் எடுத்து தனித்தனியாக கட் பண்ணி அண்ட் என்ரிச் பண்ணுறேன். ஓகே, தென் அதுக்கான கேமரா ஃப்ரா அண்ட் தென் கலர் கரெக்ஷன் அதுக்கும் பண்ணிடுறேன். தென் அதை வந்து லைட்டாக இரேஸ் பண்ணிவிட்டு பிளாக் அண்ட் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, தென் பேக் அண்ட் பிஎன்ஜிஸ். ஸோ பாப்அப் மாரி பின்னாடி வந்து கொஞ்சம் பிஎன்ஜிஸ் ஆட் பண்ணுறேன். ஓகே, இந்த போஸ்டர் வந்து நான் போஸ்ட் பண்ணி 1 மந்த் கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். போஸ்டர் வந்து அடுத்த நாளே இதை நான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணேன். ஸோ அதுவே டுட்டோரியலாக ரெக்கார்ட் பண்ணேன், பட் டைம் இல்லை வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. ஓகே, தென் பேக்ரவுண்ட் கலர் கரெக்ஷன் பண்ணி அண்ட் யூஸ் அண்ட் சேச்சுரேஷன் மூலமாக கொஞ்சம் கலரில் பிளெண்டப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ குரூப்ஸை வந்து நான் ஆல்டர்னேஷன் பண்ணிக்கிறேன் பிகாஸ் சம் கன்ஃபியூஷன்ஸ் வந்து, அதனால் குரூப்ஸை வந்து நான் ஆல்டர்னேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிஎன்ஜிஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் கரெக்டாக வந்து அந்த கலர் கரெக்ஷன் பண்ணி பேக்ரவுண்டுக்கு வந்து அந்த அன்வான்ட் ஃபிக்ஸ் பிளேசஸ் தெரியாமல் கொஞ்சம் இரேஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஓகே, அதுக்கும் யூஸ் அண்ட் சேச்சுரேஷன் சும்மா ரியலிஸ்டிக் எஃபெக்ட் அண்டர் கிரவுண்டில் எடுத்துகிட்டு வரேன். தென் நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு கேமரா யூஸ் அண்ட் சேச்சுரேஷனில் நம்மளோட ஹைலைட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது யூஸ் அண்ட் சேச்சுரேஷனில் சேச்சுரேட் ஃபுல்லாக வச்சுட்டு தென் லைட்டனும் ஃபுல்லாக வச்சுட்டு நம்மளுக்கு என்ன கலர் தேவையோ அதை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இப்போ வந்து இதுக்கு வந்து சைபர் பங்க்ன்றதுனால ப்ளூ கலர் இருக்கும். ஸோ நான் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். ஸோ சேம் மெத்தட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷன்லேயே ஒரு ஆல்டர் லுக் கிடச்சிடுச்சு. ஸோ இன்னும் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் இரேஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஹைலைட்ஸ் ஆட் பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா சம் ஸ்கின்னில் வந்து கொஞ்சம் நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணதுனால போஸ்டரேஜ் ஃபில்டர். ஸோ அது வந்து கொஞ்சம் டாட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்மஜ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணியாச்சு. தென் யூஸ் அண்ட் சேச்சுரேஷன் மூலமாக பேக்ரவுண்டுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணி அது பேலன்ஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹைலைட்ஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நம்மளோட மவுஸில் சேம் மெத்தட் யூஸ் அண்ட் சேச்சுரேஷனில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். லேயர்ஸை பார்த்தா உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும். This is an original and this is an manipulate. ஸோ ரெண்டுத்துக்கும் நான் டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ பெட்டர். தென் அகைன் நியூ லேயர் ஓப்பன் பண்ணி ஸ்மோக் ப்ரஷஸில் கொஞ்சம் அடியில் ஸ்மோக்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ தென் நம்மளோட பீஸ்டோட டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகே, தென் இந்த பீஸ்டோட டெக்ஸ்ட் வந்து கூகுள்லேயே ஃப்ரீயாக கிடைக்குது பிஎன்ஜிலே. ஸோ வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிங்க. ஜஸ்ட் பீஸ்ட் டைட்டில் பிஎன்ஜின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இந்த பிஎன்ஜி வந்து கிடைக்குது. ஸோ அதை வந்து நான் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு மேலே கிரிட்லேருந்து ஒன்று எடுத்துகிட்டு அதையும் யூஸ் அண்ட் சேச்சுரேஷன் மூலமாக கொஞ்சம் கலர் பேலன்ஸ் பண்ணி பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சைபர் பங்க்லாம் மாற்றுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதோட சார்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி அதுக்கும் ஹைலைட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுக்கும் ஹைலைட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் தென் லாஸ்ட்டாக கீழே வந்து கிரெடிட்ஸ் இந்த மூவியோட கேஸ்டஸ் இமேஜஸ் வந்து கேஸ்டஸ் டெக்ஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி நோட் பேடில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதோட டெக்ஸ்ட் ஆல்சரேஷன் பண்ணி this is an before, this is an after.